ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு நிக்கிஸ் vlog. இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம இந்த வீடியோவில் லேப்டாப் ஹேண்ட்பேக் கூடயே கைப்பிடி எப்படி போடலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் கிரே கலர் ஒயர் யூஸ் பண்ணியிருந்தேன். கிரே கலர் ஒயர் எடுத்துட்டேன். 7.5 அடியில் 3 ஒயர் எடுத்துட்டேன். இந்த மாதிரி 3 ஒயரும் சரியாக இருக்கான்னு கரெக்டாக இருக்கான்னு எட்ஜு வரைக்கும் பார்த்துக்கோங்க. ஏன்னா போடும்போது பத்தாமல் போயிடும். ஆனால் எட்ஜு வரைக்கும் பார்த்துக்கோங்க. நான் அந்த மேலேருந்து ஒரு கொஞ்சம் லாங்காகவே எடுத்துகிட்டு ஒரு இதுக்குள்ளே ஒரு 10 லைன் விட்டு சொருவுறேன். உள்ளே சொருவுறேன். அந்த பக்கம் சொல்லி இந்த பக்கம் எடுத்துடுவேன். எடுத்ததுக்கப்புறம் 2 ஒயரும் லாஸ்ட்டாக எட்ஜில் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அதான் கரெக்டாக இருக்கும். அப்படியே பிளாக் அவுட்ரு ஒயரில் 15 அடியில் 2 ஒயர் எடுத்துக்கோங்க. அது இதே மாதிரி சொருவின இடத்துலையே அதே மாதிரி சொருவிக்கோங்க. கிரே கலர் ஒயர் எப்படி சொருவினீங்களோ அதே மாதிரி இந்த பிளாக் கலர் ஒயரும் சொருவிக்கோங்க. லாஸ்ட் எட்ஜில் கரெக்டாக இருக்கான்னு ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஏற்கனவே இந்த கூடை போட்டு முடிச்சிட்டேன். உங்களுக்கு இந்த கூடை எப்படி போடுறதுன்னு கேட்டிங்கன்னா கமெண்ட்டில் கேளுங்க. அதையும் நான் ஒரு வீடியோவாக போடுறேன். வாங்க கைப்பிடி போடுறது எப்படின்னு பார்க்கலாம். இந்த லாஸ்ட்டில் இந்த மாதிரி ஒரு நாட்டோடு கட்டிக்கோங்க. நூல் இந்த மாதிரி ஒயர் அதெல்லாம் கட்டிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் போடும்போது அங்கே இங்கேயும் ஆடாமல் இருக்கும். பார்த்துக்கோங்க. பேக்கில் தான் சுற்ற போகிறோம். நம்ம கீழே 2 ஒயர் இருக்குது. அந்த இது ஒயரும் இந்த பக்கம் இருக்க ஒயரும் எக்ஸ் மாதிரி போட்டுக்கோங்க. பார்த்துக்கோங்க. எக்ஸ் மாதிரி போட்டுக்கோங்க. அப்படியே அடுத்து 2வது ஒயரும் இந்த மாதிரி அடியில் விட்டு எடுத்துக்கோங்க. இந்த பக்கம் இருக்க ஒயரும் இதே மாதிரி விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த 4 ஒயருமே போட்டோம். 4 ஒயருமே எப்படி வச்சுருக்கேன்னு பார்த்துக்கோங்க. 4மே எக்ஸ் மாதிரி வச்சுருக்கேன். இப்போ இந்த பக்கம் 2 ஒயர், இந்த பக்கம் 2 ஒயர் இருக்குது. அதில் மேலே இருக்க ஒயரை எடுத்துக்கோங்க. இப்போ மேலே இருக்க ஒயரை அப்படியே அந்த ஒயர் கிரே கலர் ஒயரை சுற்றிட்டு அந்த 2 ஒயருக்கு நடுவில் இப்போ எடுத்துகிட்டு வர போகிறோம். இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் கைப்பிடி போடுற மாதிரி இருந்தால் 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் பார்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லா போட முடியும். இந்த 2 ஒயருக்கு நடுவில் எடுத்துகிட்டு வந்துடுங்க. அதுதான் இது ஒரு சைடு. இன்னொரு டைம் காட்டுறேன், நல்லா பார்த்துக்கோங்க. இந்த 2 பக்கம் இருக்க ஒயரை நடுவில் இருந்து எடுக்கணும். நடுவில் எடுத்ததுக்கப்புறம் மேலே ஒரு ஒயர் தனியாக இருக்குங்களா இந்த சைடு, ஒரு ஒயர் மேலே தூக்கிட்டு இருக்கா அதை இந்த பக்கம் இருக்க 2 ஒயருக்கு நடுவில் நம்ம எடுத்துகிட்டு வர போகிறோம். ஈஸி தான். நீங்கள் 2 டைம் பார்த்தீங்கன்னாவே கடன்னு போட்டுடலாம். உங்களுக்கு இது டவுட்டாக இருந்துச்சுன்னா இந்த பக்கம் 2 ஒயர் ஜாயிண்டாக இருக்குது. அந்த பக்கம் மேலே இருக்க ஒயர் தனியாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு இருக்கும். அந்த ஒயரை நீங்கள் எடுத்துகிட்டு சுற்றிட்டு வர மாதிரி இருக்கும். பாருங்கள், அது மேலே ஒரு தனியாக இருக்கா, அதை இப்போ இந்த பக்கம் இருக்க 2 ஒயருக்கு நடுவில் எடுத்துகிட்டு வர போகிறோம். நீங்கள் ஒரு டைம் பாருங்கள், அதே டக்கு டக்குன்னு போட்டுடலாம். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் இருக்க தனியாக ஒயர் மேலே ஒன்று தனியாக இருக்கும். அதை இந்த பக்கம் இருக்க 2 ஒயருக்கு நடுவில் எடுத்துகிட்டு வரணும். அவ்வளோதாங்க, சிம்பிள் தாங்க. இது ஏற்கனவே போட்டிருந்தவங்களுக்கு இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இல்லை இனிமேல் தான் போட போகிறது. ஒரு 2 டைம்ஸ் பாருங்கள், அதுவே கரெக்டாக டக்கு டக்குன்னு நீங்களே போட்டுடலாம். நீங்கள் போட மேலே அப்படியே டைட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கேப் விடாமல் இருக்கும். கேப் விற்றா அப்படி லூஸ் ஆகிடும். கேப் விடாமல் இருக்கும். நீங்கள் 2 டைம் சுற்றினதுக்கப்புறம் ஒவ்வொரு டைமும் மேலே டைட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கேப் இல்லாமல் இருக்கும். அப்படியே போட்டுகிட்டே வாங்க, ஈஸியாக போட்டுடலாம். கொஞ்சம் அப்படியே நான் ஃபாஸ்ட்டாக போடுறேன். எட்ஜு வரைக்கும் போட்டுட்டு நான் அப்படியே காட்டுறேன், பாருங்கள். நீங்கள் நாட் கட்டியிருக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா நம்ம போட அந்த கிரே கலர் ஒயரும் இப்படி நம்ம கூடயே சுற்றும். நீங்கள் அதை நாட் போட்டிக்கிட்டிங்கன்னா கரெக்டாக அது நேராக நிற்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நாட் போடாமல் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் சுற்ற அதுவும் சுற்றிக்கும். நாட் எட்ஜ்லேயும் நாட் போட்டுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். டக்கு டக்குன்னு நம்மளும் போட்டுக்கலாம். பாருங்கள், டைட்டாக இருக்குங்களா? அந்த மாதிரி நீங்கள் டைட் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா டைட்டாக இருக்கும். நான் போட்டு முடிச்சிட்டேன்.
ஹேண்ட்பேக் லென்த் நீங்கள் மாட்டி பாருங்கள், உங்கள் லென்த் எவ்வளோ வருமோ அந்த லென்த்துக்கு மாட்டிக்கோங்க. மாட்டி பார்த்துக்கோங்க, அளவு எடுத்துக்கோங்க. நீங்கள் இந்த பக்கம் எந்த அளவு வச்சு உள்ளே சொருவினீங்களோ அதே மாதிரி எண்ணிக்கோங்க. க்ரே கலர் எத்தனை இருக்குது, அந்த கலர் எத்தனை இருக்குது ஒரு டைம் எண்ணிக்கோங்க. எண்ணி அதே மாதிரி கரெக்டாக சொருவிக்கோங்க. அதே மாதிரி கரெக்டாக 2 சொல்லிட்டு உள்ளே வந்து ஒரு நாட் டைட்டாக 2 பக்கம் சொருவிக்கிறதையும் டைட்டாக ஒரு முடிச்சு போட்டு அந்த க்ரேயில் வந்து இந்த பக்கம் 6 அந்த பக்கம் 6 இருக்குது. நான் அந்த நடுவில் 2 3 நடுவில் சொருவிட்டேன். 2 இதையும் பிடிச்சி டைட்டாக முடிச்சு போட்டுக்கோங்க. அப்போ தான் போடும்போது கொஞ்சம் சொருவும் போதும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நிற்கும். நான் அப்படியே சொருவிட்டு காட்டுறேன். நான் சொருவி முடிச்சிட்டேன். இந்த பக்கம் இருக்க மேலே ஒன்று கீழே ஒன்று க்ரே கலரில் ஒன்று போட்டிருக்கோமோ அதே மாதிரி இந்த சைடு நான் எப்படி போடுறதுன்னு காட்டுறேன். அதுக்கு வந்து ஒரு அடியில் க்ரே கலர் ஒயர் எடுத்துக்கோங்க. ஏன்னா அங்கே க்ரே கலர் ஒயர் தான் இருக்குது, அதனால க்ரே கலர் ஒயரே எடுத்துக்கோங்க. அந்த பக்கம் எப்படி உங்களுக்கு கொஞ்சம் மேலே கீழே கொஞ்சம் மேலே கொஞ்சம் தான் சொருக போகிறோம். கொஞ்சம் 3 லைன் விட்டு 3 லைன் விட்டு சொருவிக்கோங்க. இந்த பக்கம் விட்டு அந்த பக்கம் அப்படியே எடுத்து 2 டைம் எடுத்துக்கோங்க. அப்போ கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். எடுத்துகிட்டு அதே மாதிரி அந்த இதில் எப்படி முடிச்சு போட்டோமோ இதே மாதிரி ஒரு முடிச்சு போட்டு உள்ளே சொருவிக்கோங்க. உள்ளே சொருவிட்டேன். ஓரளவுக்கு சொருவினால கொஞ்சம் தெரியாமல் கொஞ்சம் நீட்டாக சொருவிக்கோங்க. அப்போ கொஞ்சம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் நீட்டாக இருக்கும். சொருவினதுக்கப்புறம் எட்ஜ் இருக்கெல்லாம் கட் பண்ணி விட்டுக்கோங்க. கீழே ஒன்று போட்டிருக்கோம், அப்படியே மேலே ஒன்று போடுறேன். அதே மாதிரி ஒரு அடியில் அந்த பக்கம் எப்படி அளவெடுத்து அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு அளவெடுத்து சொருவிக்கோங்க. ரெண்டு டைம் சுற்றிக்கோங்க, அப்போ கொஞ்சம் டைட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வீடியோவில் அந்த ஸ்டார்டிங்கில் ஒரு கூடை காமிச்சு பார்த்தீங்களா, அதில் பூ அந்த எப்படி எட்ஜில் பூ அழகான பூக்கள்லாம் எப்படி செய்யலாம்னு நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க. இதே மாதிரி இந்த பக்கம் ஒரு நாட் போட்டு முடிச்சு போட்டு சொருவி விட்டாச்சு. அவ்வளோதான், கைப்பிடி ரெடி. நீங்கள் போடாதவங்க 2 டைம்ஸ் பார்த்திங்கனாவே சீக்கிரம் போட்டுடலாம். இந்த பக்கம் போட்ட மாதிரியே அந்த பக்கம் கைப்பிடி போட்டுட்டாங்க. ஒரு ஃபோட்டோஸில் காட்ட பாருங்கள். மறக்காமல் நிக்கீஸ் vlog சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். டாடா பாய்.